அனைத்து தரப்பு பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதற்காக இங்கே நாங்கள் கூறியிருக்கிறோம். கொஞ்சம் முன்னாடி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், வரவிருக்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்திய காப்பீட்டு சட்டம் திருத்தி எழுதுவதற்காக தற்பொழுது நிலைக்குழுவிற்கு செலக்ட் கமிட்டிக்கு இந்த சட்ட மசோதாவை ராஜ்யசபா அனுப்பியுள்ளது. அந்த சட்ட திருத்தத்தில் ஏற்கனவே இந்த சட்ட உட்பிரிவில் இருக்கக்கூடிய சில சரத்துக்கள் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்சூரன்ஸ் ஆக்ட், காப்பீட்டு சட்டம் 1938 உள்ள உட்பிரிவு 64 UM என்று சொல்லப்படுகின்ற உட்பிரிவில் சரத்துக்கள் 2, 3, 4, 5 இவைகள் அறவே நீக்கப்பட்டுவிட்டது. இதை நீக்கப்பட்டு இதை இன்சூரன்ஸ் காப்பீட்டுத்துறை ரெகுலேட்டரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய காப்பீட்டுத்துறை ஆணையகம் இன்று இந்தியாவில் இருக்கும் அனைத்து காப்பீட்டு கழகங்களையும் முறைப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அதில் ஆயுள் காப்பீட்டு கழகம் 24 கம்பெனிகளும், பொது காப்பீட்டு கழகம் 24 கம்பெனிகளும் இன்றைய தேதியில் செயல்பட்டுக் உள்ளது. இந்த 24 பொது காப்பீட்டு கழகத்தில் 4 காப்பீட்டுத்துறை மட்டுமே அரசுக்கு சொந்தமானது. யுனைடெட் இந்தியா, நியூ இந்தியா, ஓரியண்டல், நேஷனல். மற்ற 20 காப்பீட்டு கழகங்களும் தனியார் வசம் உள்ளது. இவர்கள் இன்று ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்து அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு நல்ல முறையில் சர்வீஸ் செய்து கொடுக்க வேண்டும் என்ற இந்திய நோக்கத்தை இந்திய அரசினுடைய அடிப்படை நோக்கம். ஆனால் நடப்பது வேறு. பிரீமியம் செலுத்தும் பொழுது அவர்கள் பிரீமியத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். சேதம் என்று வரும் பொழுது அவர்களாக பார்த்து ஈவிரக்கம் காட்டி கொடுப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் இன்று நடைமுறையில் கடந்த 5-6 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்திய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், எந்த ஒரு சேதாரமும் 20,000 ரூபாய்க்கு மேல் எந்த ஒரு இழப்பும் காப்பீட்டு பாலிசிதாரருக்கு ஏற்பட்டால் அந்த இழப்பை யாரோருக்கும் சம்பந்தப்படாத இந்திய அரசால் லைசன்ஸ் வாங்க உரிமம் வைத்திருக்கிறார். அதாவது இன்சூரன்ஸ் சர்வேயர் அண்ட் லாசஸ் என்ற லைசன்ஸை வைத்திருக்கக்கூடிய 3வது நபர், who is just like that independent, he is called as an independent surveyor, சுய சேத மதிப்பீட்டாளர். அதாவது டாக்டர், அட்வொகேட், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மாதிரி யாருக்கும் சம்பந்தமா கம்பெனிக்கோ அல்லது இன்சூரன்ஸ் பாலிசிதாரருக்கு சம்பந்தம் 3வது நபர்களாகிய நாங்கள் இந்திய அரசிடம் காப்பீட்டு மதிப்பீட்டாளர் உரிமத்தை பெற்று பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த விபத்து நடந்த இடத்துக்கு சென்று, அது மோட்டார் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, கட்டட இடிந்து இருந்தாலும் சரி, ஃபேக்டரி பயனாலும் சரி, அந்த லாஸ் ஆனது சம்பவ இடத்துக்கு சென்று அங்கு ஏற்கனவே அந்த கட்டிடம் என்ன நிலையில் இருந்திருக்கும், என்னென்ன மிஷின் எல்லாம் எப்படி இருந்திருக்கும், அது என்னுடைய மதிப்பு என்ன, இன்று சேதமடைந்த பிறகு அதனுடைய மதிப்பு என்ன, மொத்தத்தில் சேதத்தினுடைய உண்மையான மதிப்பீடு என்ன என்னவென்று நாங்கள் மதிப்பீடு செய்து யாருக்கும் சாதகமாகவும் பாதகமாகவும் இல்லாமல் நாங்கள் அறிக்கை சமர்ப்பிப்போம். இதற்காகத்தான் இந்திய அரசு இன்சூரன்ஸ் சர்வேயர் என்ற ஒரு தனி ஒரு ப்ரொஃபஷனை வச்சிருக்கு. லைக் டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ் அவ்வாறு பிராக்டிஸ் பண்ணியிருக்கிற இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் கிடையாது. 2002 வரை 2000க்கு பின்பு இந்திய அரசினுடைய தாராள பொருளாதார மயமாக்கல் கொள்கையின் கீழ் பிரைவேட் கம்பெனி எல்லாம் உள்ள வந்துச்சு. 1972 முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தனியார் மயக்கத்தை எல்லாம் அரசுடைமை ஆக்கினார்கள். ஆனால் அதே 2002 அரசுடைமைகள் எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிப்பு யாருக்கு என்றால், உண்மையான இடைப்பட்ட வர்க்கத்தில் இருக்கும் பொதுமக்களுக்கு தான் நேரடி பாதிப்பு. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர்களுடைய கம்பெனியினுடைய
லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துச்சு. ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வந்து போய் லேசா அடிபட்டு ஒரு நாயோ இல்ல ஒரு எருமை மாட்டியோ இடிச்சாலே அதனுடைய லாஸ் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு சாதாரண பம்பர் ஹெட்லைட் பானட். ஆனா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, 4 லட்சம் இல்லையா ரொம்ப ஹையர் சைடா இருக்குங்க, நாங்க உடனே நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரோம். நம்ம பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன எல்லாத்தையும் விஷயம் சட்டப்படி எனக்கு நீ குடு அப்படின்னு சண்டை போட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இதுக்கு அப்படி நியாயத்தை வாங்கணும்னா அவங்க கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனா இன்னைக்கு இந்திய சூழ்நிலை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவன் கிளைம் ஆகுறதுனா அவன் ஆளுக்கு போனா இல்லையா தெரியும். 10 வருஷம் நடக்கும், 12 வருஷம் நடக்கும், அவன் வாய்தாலே அவனோட வயசு வாய்தாலே போயிடும். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க மத்திய அரசிடமும் இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்திலும் அவ்வப்பொழுது நிலவரத்தை எடுத்து சொல்லி பல்வேறு காலகட்டங்கள் 2002 இருந்து இன்றைய தேதி வரை லா கமிஷனா இருக்கட்டும், பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியா இருக்கட்டும், மல்கோத்ரா கமிட்டியா இருக்கட்டும், KP நரசிம்மராவ் கமிட்டியா இருக்கட்டும், கடைசியா நடந்த FSLRC பினான்சியல் செக்டார் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்மேஷன் கமிஷன் இவர்கள் அனைவரிடமும் நாங்கள் நேரடியாக எடுத்து சொல்லி விளக்கத்தை சமர்ப்பித்து அதன் காரணமாக கடந்த 2014ஆம் ஆண்டு மத்திய அரசானது அந்த சட்ட திருத்தத்தில் சில திருத்தம் செய்தது. அதுல என்னவென்றால் இன்சூரன்ஸ் சர்வேயர் என்றால் யார் அப்படின்றது எல்லாருக்கும் புரியும்படக்கூடிய அரசியல் சாசனத்திலே அதை அவர்கள் எழுதினார்கள். இந்தியன் he should be the member of Indian Institute of Insurance Surveyors and Loss Assessor. இந்திய காப்பீட்டு அமைப்பினுடைய உறுப்பினராக அவசியம் இருத்தல் வேண்டும் என்ற ஒரு சட்டத்தில் ஏற்றினார். அது மட்டுமல்ல, பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான சரத்துகள் எண் 2, அதாவது 20,000க்கு மேல் ஏற்படக்கூடிய இழப்பீடை இன்சூரன்ஸ் சர்வேயர் தான் மதிப்பீடு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பது பெற்று அதன் அடிப்படையில் தான் இன்சூரன்ஸ் கிளைமை செட்டில் பண்ணணும்ன்ற சரத்தை அறவே எடுத்துவிட்டார்கள். சரத்து எண் 3, அந்த சரத்து எண் 3 என்ன சொல்கிறார், ஏதாவது பாலிசிதாரர்களுக்கு இழப்பீடு நியாயமான முறையில் கிடைக்கவில்லை என்று பாலிசிதாரர்கள் இந்திய காப்பீட்டுத்துறை ஆணையத்திடம் புகார் செய்யும் பட்சத்தில் இந்திய காப்பீட்டு ஆணையரை IRD சேர்மனே ஒரு சர்வேயர் அப்பாயிண்ட் பண்ணி இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட் வாங்கி இதற்கு செட்டில் பண்ணலாம் அப்படின்னு கம்பெனிக்கு ஆர்டர் போடுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. செக்ஷன் 3. செக்ஷன் 4 உட்பிரிவு 4 என்ன சொல்றதுன்னா, அவ்வாறு IRD பெற்ற அறிக்கையை அமல்படுத்துவதற்கு எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி இதை நீ அமல்படுத்தியாமல் இந்த அறிக்கையின்படி நீ கிளைமை செட்டில் செய்ய வேண்டும் என்று ஆணையிடுவதற்கு வழிவகுக்கிறது சரத்து 4. சரத்து 5 என்ன சொல்கிறார், எந்த ஒரு சேத மதிப்பீட்டையும் சேத மதிப்பீடு செய்த சேத மதிப்பீட்டாளர்கள் மட்டுமே அவர்கள் அந்த உரிய ஃபீஸை செட்டில் செய்ய வேண்டும். இது 5 முக்கியமான சட்ட அம்சங்கள். ஆனால் இதை எல்லாம் தனியார் நிறுவனங்களுடைய நிர்பந்தத்தின் பேரில் இவைகள் நீக்கப்பட்டன. இதனால் பாதிக்கப்படுவது நேரடியாக பாதிக்கப்படுவது எல்லா வகையிலும் பொதுமக்களே, பாலிசிதாரர்கள் மட்டுமே. நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சட்டத்தில் உட்பிரிவுகள் இருந்தாலுடைய நியாயம் கிடைக்காது. ஆகவே இது நீக்கப்படக்கூடாது என்று நாங்கள் மத்திய அரசிடமும் இப்பொழுது மத்திய அரசால் ராஜ்யசபாவில் நியமிக்கப்பட்டுள்ள 15 நபர்கள் கொண்ட செலக்ட் கமிட்டி சந்தன் மித்ரா MP அவர்களுடைய தலைமையை கொண்ட கமிட்டியிடம் நாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளோம். அவர்களே எங்களை அழைத்து பேசுவதற்கு இசைந்துள்ளார்கள். இது தவிர வருகின்ற 18ஆம் தேதி புதுடில்லியில் ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் நாங்கள் எங்களது கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனும் ஏற்பாடு செய்துள்ளோம். அதுக்குரிய அரசுடைய அனுமதியை பெற்றிருக்கிறோம். இந்த இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாலிசிதாரர்களுடைய நலன்கள் பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு சட்ட ரீதியான ஒரு அரசியல் சட்டத்தை திருத்தத்தினால் எடுக்கப்படக்கூடாது, அது சட்டத்திலே இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் இது சம்பந்தமாக யார் ஒருவருக்கும் தெரியாத பட்சத்தினால், யார் ஒருவரும் அறியாத காரணத்தினால் இன்சூரன்ஸ் ஏதோ போட்டோம் ஏதோ கொடுக்குறாங்க
the insurance policy holder have every right to ask the account. எப்படி கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க, ஏன் இல்லைன்னு சொல்றீங்க, இது எதுக்காக இவ்வளவு சேர்த்து கொடுத்துருக்கீங்க, நான் 4 லட்ச ரூபாய் செலவு நீங்க 1 லட்ச ரூபாய் கொடுங்க, என்ன காரணத்தினால கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படி கேட்பாங்கிறதுக்கு நாங்க சட்டத்துல இன்னைக்கு திருத்தம் செய்து எங்களுடைய அமைப்பு சட்டம் வந்து சிரித்து சொல்லி ஐஆர்டினுடைய இன்சூரன்ஸ் ரெகுலேட்டருடைய இந்திய காப்பீட்டு ஆணையத்தினுடைய கெசட் நோட்டிபிகேஷன் 13ஆம் தேதி மார்ச் 2013 தெல்ல தெளிவாக சொல்கிறது. பாதிக்கப்பட்ட நபர் யார் ஒருவரும் இன்சூரன்ஸ் கம்பெனியிடம் சென்று தொங்க வேண்டாம், அவர்களாகவே மதிப்பீட்டாளர்களை நியமனம் செய்து அறிக்கை பெற்று இன்சூரன்ஸ் சமர்ப்பித்து அதுக்குரிய ஈர்ப்பு தொகையை பெற்றுக் கொள்ளலாம். லைக் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஐடி ரிட்டர்ன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எப்படி அசஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரிப்போர்ட்டை கொண்டு நம்ம ஃபைல் பண்ணி நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் சப்மிட் பண்ணி எக்ஸஸ் ஆனதுனா நம்ம கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் துறையிலும் அந்த சட்ட திருத்தம் புகுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் ஆகிறது. ஆனால் இன்றைய தேதி வரை எந்த ஒரு காப்பீட்டு பாலிசி எடுத்தவர்கள் இன்று வரை யாரும் முன் வரல. காரணம் இக்னோரன்ஸ். ஒரே இங்கிலீஷ்ல சொல்ல போனா இக்னோரன்ஸ், அறியாமை. தமிழ் இன்சூரன்ஸ் அறியாமை வந்து மக்களை வந்து மிகவும் சென்றடையாத காரணத்தினால் காப்பீட்டுத்துறையை நிர்வகித்து வரும் தனியார் நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை இன்று தங்களது லாப கணக்கில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளராகிய நீங்கள் இதை மக்களுக்கு எடுத்து சென்று மக்களே பாலிசிதாரரே அவர்களது சேதத்தை என்னவென்று தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள சுயமாக இண்டிபெண்டன்ஸ் சபையாகிய எங்களது அமைப்பை சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினரையும் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவரிடம் அறிக்கையை பெற்று நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியை சமர்ப்பித்தால் உங்களது நஷ்டஈட்டு தொகையை எந்தவித தொய்வும் இன்றி எந்தவித பாதிப்பும் இன்றி உள்ளது உள்ளபடியே நீங்கள் பெற்றுக்கொள்ள இயலும் என்று நமது பத்திரிகை துறை வாயிலாக சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். தகுதி இல்லாட்டி உங்களோட அமைப்பு இருக்குங்களா, இது வந்து எப்படி மதிப்பீட்டாளர் என்பது அதாவது இந்திய சட்டத்துல செக்ஷன் 1 இருக்கு. அது ஏன் அந்த செக்ஷன் 1 தான் அரசு ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. அந்த செக்ஷன்ல 1ன்றது இந்த இன்சூரன்ஸ் ஆக்ட் இன்சூரன்ஸ் ரூல் 1939 இதுல வந்து கொடுத்துருக்காங்க. Who are the survivors? He should be the engineering graduate or diploma holder minimum. Apart from that higher qualification, insurance examination pass பண்ண candidates. Then chartered accountant. Chartered accountant உடைய பணி என்னவென்றால் பெரிய ஃபேக்டரியிலயோ இல்ல பேங்க்லயோ பர்க்லரி இல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு பேலன்ஸ் ஷீட் ஸ்க்ரூட்டினை பண்றது, லெக்சர் புக்கை வெரிஃபை பண்றது, இதற்காக வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் உடைய நாலேஜ் தேவைப்படுது. சோ அதனால who are all eligible to get the license means any engineering graduate or diploma holder, chartered accountant and also those who are qualified in the insurance profession. இவர்கள் தான் இந்த துறையில் நுழைய முடியும். இந்த துறை வந்து எது கூட சம்பந்தம்லாம் வக்கீல், டாக்டர், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். இரண்டாவது அரசாங்கமே சொல்லியிருக்கிறது இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இந்த இன்சூரன்ஸ் காப்பீட்டு மதிப்பீட்டாளர் அமைப்பு வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஈக்குவலா வரணும். அதுக்கு வந்து பாராளுமன்ற அங்கீகாரம் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு நிபந்தனை மேல தான் இந்த இன்ஸ்டிடியூட் வந்து கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணுது. This institute was promoted by the IRDA based on the direction of the former Prime Minister Mr. P. Chidambaram. 2004 they gave instruction to IRDA. IRDA has formed this institute in the year 2006. நீங்க சொன்னப்ப அந்த உட்பிரிவு 2-3-4 நீக்கலாம். அதாவது அசஸ் பண்ணாமலே வந்து அவங்க எப்படி கன்சியூமர் வில் பி அட் லாஸ். எப்படின்னா 20,000க்கு மேல பண்ணாம ஒரு அமௌண்ட் எப்படி செட் பண்ணுவாங்க, அதுதான் அவங்க வியாபாரம் பண்றாங்க. அவன் என்ன பண்றான், அவனுடைய ஆபீசரே அனுப்பி சைட்டுக்கு போவாரு. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே அவங்க கம்பெனியில தகுதியான ஆட்கள் இல்லாத கம்பெனியில் வேலை செய்யும் எந்த ஒரு அலுவலரையும் அவன் அனுப்பி இந்த பார்ட்டியில பேசி எதாவது கட்டை நிறைய செட்டில் பண்ணுவான். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நடந்தாங்க. ஆனா இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும், இது முற்றிலுமாக முறியடிக்கப்பட வேண்டும், சட்டபூர்வமான அங்கீகாரம் பாலிசிதாரருக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக சண்டை போட்டு பாலிசார் இவ்வளவு நாள் வரை கிடையாது பாலிசிதாரர்கள் சர்வேகளை நியமித்துக் கொள்வதற்கு. ஆனால் இன்று பாலிசிதாரர்கள் தங்களது சேதத்தை மதிப்பீடுவதற்கு தாங்களாகவே விரும்பும் ஒரு காப்பீட்டாளரை நியமனம் செய்து கொள்ளலாம்.
சட்டத்துல மாற்றி, அதாவது எங்களுடைய எஃபர்ட். நாங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் 13,000 சர்வே பண்ணுவோம். 13,000 சர்வேயர்களுடைய முயற்சியில் என்னுடைய இந்த அமைப்பினுடைய ஃபார்மர் பிரசிடென்ட், ஏன் நீ பிரசிடென்ட் இல்லைன்னு கேட்கறீங்க. இந்த அமைப்பு வந்து எலெக்ஷன் நடத்த வேண்டியது ஐஆர்டி, தட் இஸ் இந்திய காப்பீட்டு ஆணையம் தான் நடத்தணும். 3 வருஷமா அவங்க எலெக்ஷன் நடத்தல. இது காப்பீட்டு ஆணையத்தில் எலெக்ஷன் நடத்தாதனால இன்னைக்கு அந்த எல்லா கவுன்சில் மெம்பர் இங்க போர்டு வேக்கண்ட் இருக்கு. ஸோ ஒன்லி நாமினேட்டட் டைரக்டர் தான் இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமைப்பினுடைய 15 டைரக்டர்ல 12 டைரக்டர் எலெக்டட் டைரக்டர்ஸ், 3 டைரக்டர், 1 ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், 1 ஃப்ரம் ஐஆர்டிஏ, 1 ஃப்ரம் இன்சூரன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில். அவங்க 3 பேர் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எலெக்ஷன் நடக்கும்போது சரியான காரணம் சொல்லவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக கடந்த மாதம் மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணி ஐஆர்டிஏ இதுக்கு டைரக்ஷன் வாங்கியாச்சு. மண்டே எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்குமே நாங்கள் சட்டபூர்வமான முறையில் அணுக வேண்டியிருக்கிறது. அரசாங்கத்தை அணுகணும் சட்டபூர்வம். இந்த மாற்றம் எதற்காக வந்தது? காப்பீட்டாளர்கள் தங்களது காப்பீட்டு சேதமதிப்பாளர் நியமித்துக் கொள்வதற்கு எவ்வாறு அதிகாரம் வந்தது? 2009 இதே மதுரை ஹைகோர்ட்ல நான் கேஸ் ஃபைல் பண்ணேன். So based on the High Court direction only, the IRDA is obliged. IRDA வந்து எங்களது கோரிக்கையை ஏற்க முன்வந்தது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் அரசியல் சாசனப்படி சட்டப்படி நாங்கள் போராடி ஒவ்வொரு உரிமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் இந்த எலெக்ஷனுக்காக டைரக்ஷன் வந்து 3 மாதத்துக்குள் எலெக்ஷன் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்ததுனால எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் இந்த திங்கட்கிழமை வர இருக்கிறது. ஸோ அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து செலக்ட் கமிட்டிகிட்ட நேரடியாக பிரசன்டேஷன் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. செலக்ட் கமிட்டியில் உள்ள 15 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் தனிப்பட்ட முறையிலையும் அடிஷன் வாயிலாகவும் செஞ்சிருக்கிறோம். அது இல்லாமல் ராஜ்யசபா மற்றும் பாராளுமன்றம் 2 சபையை சேர்ந்த உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 550 + 200 உறுப்பினர்களுக்கும் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய பரிந்துரையும் கேட்டிருக்கிறோம். ஸோ அரசாங்கமானது ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இதற்கு பத்திரிகையாளராக நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைத்து உள்ள நிலையை பொதுமக்களுக்கும் எடுத்துரைத்து அரசாங்கத்திற்கும் எடுத்து சென்று சட்டத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட இருக்கின்ற உட்பிரிவுகள் 2, 3, 4, 5 நீக்கப்படாமல் பாதுகாக்கப்படவே நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பப்ளிக் நீங்க எங்களை அப்பாயிண்ட் பண்ணா நாங்க அந்த என்ன லாஸ் 1 லட்சமோ இருக்கணும், 1 கோடி இருக்கணும், 10 கோடி இருக்கணும், என்ன லாஸோ அந்த லாஸுக்கு உரிய ஃபீ ஷெட்யூல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷெட்யூல் அது நாங்க சார்ஜ் பண்ணுவோம். நீங்க அப்பாயிண்ட் பண்ணா உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவோம். கவர்மெண்ட் கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணா அவங்க நாங்க சார்ஜ் பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், ஜஸ்ட் லைக் அட்வைசர். பட் we should not charge more or less on the given schedule. It will be reviewed by the General Insurance Council. Time to time. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அவங்களே ஃபைல் பண்ணி கொடுத்துறாங்க. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அவங்க வந்து ஃபைல் பண்ணி அதனுடைய ஒரு ஆடிட்டருக்கு அதை வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க. யாருக்கு அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து இன்சூரன்ஸ்க்காக வந்து கிளைம் பண்ணி உங்ககிட்ட பண்ணணும் வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஃபுல் டீட்டெயிலாக எடுத்துட்டு அவங்க கிட்ட கிளைம் பண்ணி கையில் கொடுக்குறதுக்கு நீங்க அந்த ஒர்க்கை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா? இல்லை நாங்கள் ஃபைல் பண்ணினா நாங்கள் வந்து கணக்கு வந்து அவங்க கொடுத்துட்டோம், இல்லை அவங்க கொடுப்பாங்க நீங்க நம்புறீங்க? நாங்கள் வந்து எங்களை யாரு நியமனம் செய்கிறார்களோ அவர்களும் எங்களை அறிக்கையை சமர்ப்பிக்கணும். கொஸ்டின் இஸ் வெரி வேலிட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து ஐஆர்டிஏ வந்து ஒரு பப்ளிக் செக்டார் சேர்மனே கேட்டாரு. நாங்க ஒரு சர்வேர் அப்பாயிண்ட் பண்றோம், பாக்கி வந்து ஒரு சர்வேர் அப்பாயிண்ட் பண்றாரு, 2 பேரும் கொடுத்தாங்கன்னா நாங்க என்ன பண்றது? எந்த ரிப்போர்ட் கரெக்டா இருக்கோ அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க. எந்த ரிப்போர்ட் சரியில்லையோ அதுக்கு உரிய நோட்டை போட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்போ வந்து பொதுமக்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி நோட் போட்டு அனுப்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஆல்ரெடி வந்து 3 month லேட் ஆகுது உங்க இன்சூரன்ஸ், இன்னும் 6 month ஆகுது. இந்த 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க எங்க இப்போ நான் சார்பில் இருந்து உங்களை நியமிச்சு நீங்க ஒரு அறிக்கை தாக்கல் பண்றீங்க. அவங்க சைட்ல இருந்து அவங்க நியமிச்சு ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. எப்பவுமே கம்பெனிக்கு ஃபேவரா தான் அவங்க தாக்கல் பண்ணுவாங்க, நீங்க நியூட்ரலா தாக்கல் பண்றீங்க. இதனால வந்து ஒரு காலக்கெடு இருக்கா? அதாவது ஒரு 2 மாசத்துலயே 30 நாட்கள் இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். இதனால டிலே
30 நாட்களுக்குள் குறிப்பிட்ட கம்பெனிதாரர் அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும். ஓகே, இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட். நாங்க உங்க சைட்ல இருந்து ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்றீங்க, கம்பெனி சைட்ல இருந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. கம்பெனி எங்க அறிக்கை தான் இல்ல இல்ல 20,000 ரூபாய்க்கு அவங்க பண்ண முடியாது. புரியல. 20,000 rupees வரைக்கும் அவங்களோட இன்கம் சர்டிபிகேட் ஃபேஸ் பண்ணணும். சரி, அதுக்கு மேல தான் தேவை கம்ப்யூட்டர் கம்பெனியை நீங்க தான் அப்பாயின்ட் பண்ணி ஆகணும். ஆனா இவ்வளவு நாளும் பாலிசிதாரர்கள் கம்பெனியே நம்பி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இப்போ அப்படி கிடையாது. ஃப்ரீ மார்க்கெட். யூ கேன் ஆல்சோ அப்பாயிண்ட் தி சர்வேயர் as you like. So it is not the அதாவது கான்ட்ராக்ட் என்ற இன்சூரன்ஸ் இஸ் நத்திங் பட் a கான்ட்ராக்ட். இரண்டு பார்ட்டிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு உடன்பாடு தான். இந்த பக்கம் பிரிமியம் கொடுக்குறீங்க, ஏதாவது ஏற்படக்கூடிய நஷ்டம் ஏற்பட்டதுன்னா அந்த பார்ட்டி வந்து செட்டில் பண்ணிதான் என்று எழுதப்பட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமையை வந்து அது பார்ட்டிக்கு இருக்குது. ஸோ இவ்வளவு நாள் வந்து அது கொடுக்காம இருந்தாங்க. ஆனா அரசை கூட அது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எந்த ஒரு சட்டமும் சட்ட முன்மொழிவும் பெறாத பட்சத்தில் அதை எதிர்த்து நீதிமன்றம் செல்ல இயலாது. சார், என்னோட சின்ன இப்போ வந்து 20,000 மேல என்னோட கார் ஒரு 30,000 கிளைம். ஓகேங்களா, அதை நான் 1 லட்ச ரூபா செலவு பண்றேன். இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து 30,000 ரூபாய் கொடுக்குது. இப்போ எனக்கு சந்தேகம் ஏற்படுது. திருப்பி நான் வந்து உங்ககிட்ட வந்து சர்வே போடுறேன்னு திருப்பி இன்னொரு தடவை நான் சர்வே போடுறேன். நீங்க ஒரு 50,000 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க. இல்ல 50,000 தரலாம் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 30,000 50,000 இந்த ரெண்டுத்தையுமே ஃபைனலைஸ் பண்றது யாரு? இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஃபைனலைஸ் பண்ணணும். ஓகே, அப்படி அவங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு நியாயம் பரவாயில்லை என்றால் இமீடியட்டா ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் போகணும். சரி, அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் நீங்க செக்ஷன் 40 இன்சூரன்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்திலே இருக்குது. அதை நீங்க ரெஃபர் பண்ணி யூ கேன் அப்பாயிண்ட் ஆர்பிட்ரேட்டர். He will whatever he gives the opinion, it is binding on the insurance. இது வந்து டே பை டே வந்து நான் தர்றதுக்கான காரணம் மட்டும் தான் இருக்கும். இப்ப நீங்க சொல்றது வந்து லீகலி இருக்கு, லீகலி இருக்கு, எல்லா பிரச்சனையுமே லீகலி இருக்கு. இதுக்கு வந்து இப்ப அவங்க பண்ற சுட்டி காமிக்கிறதுனால வந்து அது பயன் அடைஞ்சா அதுல வந்து மக்களுக்கு ஒருத்து. இப்போ உங்களை அப்பாயிண்ட் பண்ணியோ இல்ல உங்ககிட்ட நாங்க சொல்லியோ அதை கொண்டு போறதுனால என்ன பயன், மக்களுக்கு என்ன பயன் அதை சொல்லுங்க. மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அப்போ வந்து உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க சைட் சப்போர்ட் என்ன பண்ணுவீங்க? We will take up the issue immediately with the regulator. There is a grievance mechanism that everything has to be sorted out within 15 days. As per the rules. அமௌண்ட் பிரீமியம் கட்டுறாங்க. அவரோட வேல்யூ வந்து நிறைய வந்து அதிகமா இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்கு. அது வந்து உங்க அமைப்பு வந்து நடவடிக்கை எடுக்கலாமா இல்ல அது எங்களுக்கு எங்களுடைய எல்லைகளே இல்லை. ஏன்னா we are member only the last regarding the booking of the premium. ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உதாரணம் சொல்ல போனா ஒரு கம்பெனி 100 ரூபாய் பிரீமியம் வாங்குறாங்க. அந்த 100 ரூபாயில நீங்க நிறைய வால்யூம் ஆஃப் பிசினஸ் பண்றீங்கன்னா அவங்க உங்களுக்கு 75% டிஸ்கவுண்ட். உங்களுக்கு இன்னொரு கம்பெனி கொஞ்சம் தான் பிசினஸ் கொடுக்குறாங்க, அவங்க 50% கொடுக்குறாங்க. இன்னொரு கம்பெனி 1-2 கொடுக்குறாங்க, அவங்க 7 கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிரீமியம் இந்த பிக்ஸ் பண்றது வாங்க டைப் பண்ணக்கூடியது அந்த அத்தாரிட்டி வந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் சார்ந்தது. அதுல வந்து IRDA ஏதாவது அல்ல சதவீஸ் இல்லீகல் மீன்ஸ் இருந்தால் பிரீமியம் வந்து அவங்க கம்பெனியே அது நாங்க வந்து அரசு சார்ந்தோம், இது வந்து தனியார் சார்ந்தோம். ஒரு ஆண்டுக்கு சரி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சராசரியாக அது ஒரு தனியார் நிறுவனங்கள் சரியான ஏதோ அட்ராண்டமா அங்கே கொடுக்குறாங்க. அது எவ்ரி இயர் 5000 ஆனுவல் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஹவு ஃபார் இட் இஸ் கரெக்ட் nobody can able to justify. எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளவு விபத்து நடக்குது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. உதாரணம் சொல்ல போனீங்கன்னா சீசனல் பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இல்லை சொல்ல மாட்டோம். இட் இஸ் லெஸ் than 5%. இதே நவம்பர் டிசம்பர்ல பாருங்க 70%. நம்ம சவுத்துல இதே பார்த்தீங்கன்னா நார்த்ல ஃப்ளட் கிளைம் 100% ஹிமாச்சலா இருக்கட்டும், ஒரிசாவா இருக்கட்டும், காஷ்மீரா இருக்கட்டும்,
நின்னுட்டு இருந்தவங்க தள்ளி it need not be involved in accident. It is if it is submerged in the water, it itself cause the cycling. என்ன வண்டி தண்ணியில நாலாம் நின்று இருந்தால ஆல் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஒரு மோட்டார் வாகனத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் importance என்னன்னா 60% of the components belongs to electronics. So 60% of the component electronics component நீங்க வந்து இதெல்லாம் எடுத்து நீங்க கொடுத்து போட்டா கூட மூணாவது நாள் அதுல வந்து புரிய எரோஷன் ஃபங்கஸ் ஃபார்ம் ஃபங்கஸ்னா கண்டினியூட்டி will not be there. கண்டினியூட்டி இல்லைன்னா எந்த ஒரு சர்க்யூட்டும் ப்ராப்பரா ஆப்ரேட் ஆகுது. ஒரு ஜோடியில் இருந்ததுன்னா சர்க்யூட் பிரேக்கர். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த வெஹிக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் 60% ஆஃப் தி எலக்ட்ரானிக் காம்பனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வண்டி நின்று இருந்தா கூட பரவாயில்ல, இது மாதிரி பிரெட் வந்து ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கோ ஃபார் எ பிரேக். அந்த கேஸ்ல நீங்க வந்து சீசன் வாட் ஐ செட் சீசனல் பிசினஸ், அந்த சீசன் 100% மோட்டார் கிளைம். So அதனால it is not a standard one, it cannot be produced loss. லாஸ்ட் கொஸ்டின். Yes sir. ஆக்சுவலா இது வரைக்கும் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இவ்வளவு நாள் வந்து அந்த சர்வேஸ் நீங்க தான் வந்து நிறைய இதெல்லாமே பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலா வந்து இப்போ பண்றதுக்கும் இப்போ அவங்க வந்து அந்த மெக்கானிசம் வச்சு பண்றதுக்கும் ஆட்கள் வச்சு பண்றதுக்கும் உங்ககிட்ட என்ன டிஃபரன்ஷியேட்